வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரமிட ஆன்மீக மன்றங்களின் இயக்கங்கள் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் சார்பாகவும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதற்கண் பிதாமகர் பத்ரஜி அவர்களுக்கு என் நன்றியை அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, விழிப்புணர்வான செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பிளிஸ்ஃபுல்லாகவும், ஆனந்தமாகவும், கொண்டாட்டமாகவும் வைத்திருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நிலை. இந்த விழிப்புணர்வு நிலைய தான், இந்த விழிப்போட இருத்தல் அப்படிங்கிறதுல தான் எப்படி அ ஞானிகள் எல்லாரும் அப்படி பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்லயே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குடைய விழிப்பு நிலை அப்படிங்கிறது தான் எக்ஸ்பேண்ட் ஆன அந்த விழிப்பு நிலை தான் அவங்கள பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு வச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமயமாகவும், சந்தோஷமாகவும் அவங்கள வச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப என்னுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை ஏன் சாதாரணமா ரொம்ப பிரச்சனையா, ஒரு க ஒரு கடினத்தன்மையா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எனக்கு எனக்கு விழிப்பு கம்மியா இருக்கிறனால தான், நான் இந்த பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கைகளுடைய நிகழ்வுகளுக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். இது யாருமே பொறுப்பல்ல. என்னுடைய கண்கள நானே என் கைய கொண்டு தான் குத்திக்கிறேனே ஒழிய, இது யாருமே காரணம் இல்ல. என்னுடைய பிரச்சனைகளுக்கு நானே காரணம். என்னுடைய மனதின் வாயிலாக நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிப்படும். இப்போ இந்த விழிப்புணர்வோட நான் இருக்கும்போது செய்யப்படும் செயல்கள் மிகவும் மகத்தானதாகவும், சிறப்பானதாகவும், முழுமை பெற்றதாகவும் மாறும். இப்ப விழிப்புணர்வு இல்லாதனால தான் எனக்கு இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே மனதின் வாயிலாக நான் செய்யக்கூடிய அந்த உணர்வுக்கு ஆட்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு நான் செயலாட்டிர்றேன். அப்ப விழிப்புணர்வு எனக்கு எது தருது அப்படின்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. விழிப்புணர்வு ரியாக்ட் பண்ண வைக்காது. ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுகிட்டதே. விழிப்புணர்வு ரியாக்ட் பண்ண வைக்காது. ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்குது அப்படிங்கிறது தான். அப்ப விழிப்புணர்வு அற்ற செயல்கள் எதன் மூலமா நான் செய்றேன் அப்படின்னு சொன்னா, என் மனதின் வாயிலாக அந்த மனசுல ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓட்டம். மனதும் அப்படிங்கிறது அமைதியான மனம் அப்படிங்கிறது முரண்பாடானது அப்படிங்கிறாரு நம்ம ஓஷோ. ஜென் துறவிகள் அமைதி அப்படிங்கிற அந்த இடத்துல மனம் இருக்காது. அந்த இடத்துல அதாவது மனமற்ற நிலை. மனமற்ற நிலை தான் அத சொல்லலாம். அந்த இடத்துல மனம் அப்படிங்கிறது நிர்குணமாக, நிர்மலமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனம் அப்படிங்கிறது சிந்தனைகளின் ஆ அலைகள் தான். ஒரு அந்த யக்ஷன் யுதிஷ்டன்ட்ட கேட்கிறாரு. "காற்றை விட வேகமானது எது?" அப்படின்னு கேட்கும்போது, "காற்றை விட வேகமானது மனித மனம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, "பதறிய காதியம் சிதறும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் விழிப்புணர்வற்று என்னுடைய உணர்வுகளுக்கு ஆட்பட்டு, அந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி சிறப்பானதாக அமையும். அப்ப அந்த சிறப்பானதாக அமையாதனால தான் எனக்கு இவ்வளவு பிரஷர்ஸ், என்னுடைய புரிதல் அற்ற தன்மை, விழிப்பற்ற தன்மை. அந்த விழிப்போட நான் செயல்கள் அத்தனையும் மகத்தானதாக முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப மனம் அப்படிங்கிறது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல கூச்சல் அப்படின்றாரு. அப்ப அந்த மையத்திலிருந்து துவங்கு, தங்கு தடை இல்லாமல் செயல்படு அப்படிங்கிறது தான். அப்ப மையத்திலிருந்து எப்படி தொடங்குறது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது நான் தெரிஞ்சுகிட்ட விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இப்போ மையத்திலிருந்து துவங்கு. அந்த மையம்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அப்படின்னு எனக்குள்ள கேள்வி. அப்ப அத திருப்பி திருப்பி படிக்கும்போது அதுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, மனமற்ற நிலையில் ஒரு அமைதி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அமைதி தான். மனமற்ற நிலை அப்டின்னா என்ன அப்டின்னா, மனசுல எந்த சிந்தனையும் ஊற்றெடுக்காம, அந்த க்ஷணத்துல அப்படியே இருக்கும்போது, மனம் அந்த இடத்துல ஒடுங்கி போயி, அமைதி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நிக்கிது. அந்த விழிப்பு அமைதியா நிக்கிது. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நிக்கிது. அப்ப அந்த மனமற்ற நிலையில அங்க என்ன ஆகுது அப்டின்னா, உடல்
தன்னுணர்விலிருந்து விலகிறது. அந்த உணர்வு அங்க தன்னுணர்விலிருந்து விலகும்போது, அங்க மனமும் இல்லை, உடலும் இல்லை. அங்க என்ன இருக்கு அப்படின்னா, சுத்த இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த சைதன்யம், எனக்குள்ள இருக்க ஆன்மா அந்த இடத்துல இருக்கு. அந்த விழிப்பு அதை கொண்டு வந்து சேர்க்குது நம்மள. அப்ப அந்த இடத்துல வந்து நான் உடல் அல்ல, உடலும் அங்க இல்ல, மனமும் அங்க இல்ல. சுத்த இருப்பு. அந்த விழிப்பு நிலை நமக்கு ஏற்படுத்தி குடுக்குது. அப்போ அந்த விழிப்பு அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆயி, நான் சுத்த இருப்பாக அந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த மனம் அற்ற நிலை, அந்த அமைதியில நம்மள இருந்து தொடங்கணும். இப்ப இதுல வந்து சிறப்பா அப்ப நம்ப அ அப்ப மனசு தான் அந்த உடல வந்து நம்ம புரிய வைக்குதா? அப்படின்னு கொஸ்டினுக்கு அழகா அங்க சொல்லியிருக்காரு. நீங்க கோவப்படும்போது உங்களுடைய உடலுடைய அங்கங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது பாருங்க. கோவப்படும்போது என்னுடைய கண்கள் சிலவங்களுக்கு அப்படியே உக்கிரமா சிவப்பாகும். சிலவங்களுக்கு அப்படியே ஆக்ரோஷமா இருக்கும்போது கை தானா அடிக்க கை ஓங்கும். அப்ப இதெல்லாம் உடலின் தன்மைகள். அங்க உடல் வந்து செயலாற்றுகிறது. மனதின் வாயிலாக மனதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு மேலோங்கி அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த உடலை இயக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல நான் வந்து ரமண மகரிஷிய வந்து நான் வந்து உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ! ஆமால்ல. இப்ப ரமண மகரிஷி வந்து சீடர்களுக்கு வந்து அ பேசிட்டு இருக்கும்போது, அவருடைய உடல வந்து அ ஆப்பரேட் பண்ணாங்களாம். அப்போ ஆப்பரேட் பண்ணும்போது அவர் எந்த ஒரு அ நிலையிலும் இல்லாம எதார்த்தமா எப்பயும் போல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. எனக்குள்ள கேள்வி எழுந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாளா. அது எப்படி பேச முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வரிகள் எனக்கு அத உணர்த்துனது. அப்போ அவர் வந்து சுத்த சைதன்ய அந்த விழிப்பு நிலை ஃபோக்கஸ் ஃபுல்லா எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, உச்சபட்சமான ஃபோக்கஸ் அந்த விழிப்பு அங்க பேசிட்டு இருக்கிறதுல இருக்கு. அவரு ஓட அந்த சிந்தனை அந்த மனமற்ற நிலையில அந்த ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லா அங்க பேசிட்டு இருக்காங்க. இது அங்க என்னமோ நடந்துட்டு இருக்கு. ஒரு க்ஷணம் வந்து அந்த விழிப்பு தவறுனா, ஐயோ! இது ஆப்பரேட் பண்ணாங்க. இது என்ன ஆகுங்கிற அந்த விழிப்பு அந்த அந்த இடத்துல வந்து தவறிருச்சுன்னா இங்க புரியும். இத நம்ம கிளாஸ்லயே வந்து செஞ்சிருக்கிறாங்க. கைகள மெதுவா நீங்க தூக்கி உங்களுடைய கவனத்தை ஃபுல்லும் இதுல செலுத்தி, நீங்க மெதுவா கைய தூக்கி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுல வலிச்சிருக்கு. அதே இது அடுத்த நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே நீங்க கைய தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே நீங்க கைய தூக்கும்போது, எனக்கு அந்த அந்த இடத்துல வலி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த விழிப்பு எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, நான் சிரிச்சுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு அந்த உடல் வலி எனக்கு தெரியல. அப்ப நம்மளுடைய மையமாக அந்த அமைதியா எந்த சிந்தனையும் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் நல்லபடியா நான் என் கருத்த வந்து நான் முழுமையா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நான் முழுமையா டெலிவர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, திடீர்னு நான் அந்த விழிப்புல இருந்து தவறும்போது, விழிப்பற்ற அந்த அந்த விழிப்பு தவறி அந்த கவனம் சிதறி நான் வந்து மனசுக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ! நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுமா? நான் ஒழுங்கா பேசுறேனா? நான் டயத்துக்குள்ள பேசிருவேனான்னு ஏதாவது ஒரு தாட் நான் உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா, அந்த உணர்வு அந்த உணர்வுக்குள்ள ஆட்பட்டு நான் சரியா என்னால பேச முடியாது. சோ, அப்ப அந்த அவேர்னஸ் எதுக்குள்ள நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கோமோ, எதுக்குள்ள நான் விழிப்பா என்னுடைய மனமானது எந்த நிலையிலயும் ஆ அத திங்க் பண்ண விடாம, அந்த அமைதியா நான் உற்று நோக்கும்போது, அந்த ஃபோக்கஸ்ல இருக்கும்போது, அந்த செயல் வந்து முழுமையாக இருக்கும். முழுமையாக அந்த இடத்துல நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான். அப்போ அ இதுல அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். புத்தர் வந்து வந்து விழிப்புல இருக்காரு. விழிப்புல தன் இருப்புல இப்ப யார் என்ன பேசிட்டு இருக்காங்களா, நான் கத்திட்டு இருக்கேன், உன்னை அவமானப்படுத்திட்டு இருக்கேன், உன்னை வசவு மொழியில உன்னை திட்டிட்டு இருக்கேன். அவரு என்ன என்ன நேரா ஃபோக்கஸ்டா என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதுல மட்டும் தான் அவருடைய விழிப்பு அப்படியே சும்மா அப்படியே இருக்காரு. அப்படியே இருந்துட்டு அவரு என்ன கேட்கிறாரு, "பேசிட்டியா? முடிஞ்சிருச்சா? நான் போறேன்." அப்படிங்கிற மாரி பதில் வருது. அதாவது ரியாக்ட் ஆகல. ஏன்னா அவருடைய பேச்சு வந்து அவர ரியாக்ட் பண்ண வைக்கல. அவருடைய விழிப்பு எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே என்ன பேசுறாங்க? சிந்தனைய வந்து அவர் ரிலீஸ் பண்ணல. மனச வந்து அவர் ரிலீஸ் பண்ணல. அந்த கோபத்த வந்து ரிலீஸ் பண்ணல. அப்போ விழிப்போட என்ன பேசுறாங்கங்கிறதுல மட்டும் தான் அவருடைய விழிப்பு இருக்கு. அப்போ ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்றாரு. "நீங்க பேசிட்டீங்களா? எனக்கு டைம் ஆகுது. நான் போறேன்." அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா,
இவ்ளோ கத்துற நீ என்னால இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லையா? இல்ல உனக்கு ஒண்ணுமே பாதிக்கலையா? அப்படிங்கும்போது அவர் கரெக்ட்டா என்ன சொல்றாரு திருப்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தன்னா, நான் வந்து இந்த பதில் உனக்கு கிடைச்சிருக்காது. நீ ஆட்டுவிக்கிற அளவுக்கு நான் அந்த குரங்கு நான் கிடையாது. என்ன எனக்குள்ள நான் இருக்கேன். அப்படின்னு சொல்றாரு. நீ அதாவது இத்தன நாள் நம்ம தியானம் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லா தியானிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆனேன். இப்ப நான் ரியாக்ட் ஆகல அப்படிங்கும்போது, இதுதான் இந்த தியான மனம் அப்படின்னு சொல்றது. இந்த தியானம் அப்படிங்கிறது இந்த கவனித்தல. இப்ப இப்ப நான் வந்து பேசி இப்போ நான் வந்து ரொம்ப பதட்டமா இருக்கேன். நான் ரொம்ப திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்ன பண்ணணும்? நம்ம உடனே வந்து மூச்ச கவனிக்கணும். அத வந்து திசை திருப்பி, நம்ம மூச்ச அந்த கவனத்துல ஃபோக்கஸ்டா நம்ம இருக்கும்போது, சட்டில் ஆகும். அப்ப சட்டில் ஆகும்போது, நம்ம வந்து அமைதியான நிலைக்கு உருவாகும் இல்லையா? அந்த அமைதியான நிலையில நீங்க வந்து அத திருப்பி பார்க்கும்போது, உங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்ப நான் வந்து நம்ம நெனைக்கும்போது, ஐயய்யோ! நான் பேசிருவேனா அப்டின்னா, என்னால பேசவே முடியாது. நான் வந்து அமைதியா எந்த தாட்டும் ரிலீஸ் பண்ணாம, சிந்தனை அந்த சிந்தனை ஓட்டத்துக்குள்ள, மனசுக்குள்ள நான் போகாம, நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன்னா, இந்த பேசுறதோட நான் வந்து என்னுடைய கருத்துக்கள நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கிறது தான். நான் என்ன செயல் செய்றேனோ, அத முழுமையாக நான் விழிப்போட செய்றேன் அப்படிங்கிற பட்சத்துல, என்னை எதுவுமே பாதிக்காம அந்த செயல் வந்து முற்றிலுமாக மகத்தானதாக, சிறப்பானதாக நான் செஞ்சு முடிச்சுடுறேன் அப்படிங்கிறது தான் இதுல. இன்னொன்னு தங்கு தடை இல்லாம நீ செய்யி. ஸ்பான்டேனியஸா நீ ஒரு ஒரு செயலை வந்து நீ செய்யணும் அப்படின்னு அதுல வந்து சொல்றாரு. அப்ப ஸ்பான்டேனியஸா தங்கு தடை இல்லாம, அப்ப கற்றறிந்தவன் எல்லாம் இயந்திரமாக திரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த வாக்கியம். அது ஏற்கனவே நீ வந்து கடந்த கால அனுபவம் நீ வாயிலாக தான் நீ இந்த மனசு வந்து செயல்படுது. இந்த மனசுக்குள்ள நீ போய் செயல்பட்டுட்டு இருக்க. விழிப்போட நீ செயல்படல. அந்த மனசு வந்து அ அதாவது தன்னுணர்வற்ற மனம் வந்து ஒரு புகைப்பட கருவி போல, புகைப்படம் போல அப்படின்னு சொல்லி சொல்றார். இது தியான மனமும், கவனிக்கும் மனமும் எதை போன்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்ணாடியை போன்றது அப்படின்னு. இத திருப்பி திருப்பி இந்த வரிகள் எனக்குள்ள போயிட்டு போயிட்டு வரும்போது, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பத்ரிஜி சொன்னது தான் எனக்கு தோணுச்சு. நம்ம கிளாஸ்லயும் நம்ம மாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே மஞ்சு எனக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம். அப்படின்னு நான் வந்து என்னுடைய மனதுல அந்த தாட்ட நான் ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நான் ஆட்பட்டு கவனச்சிதறல் ஏற்பட்டுரும். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறபோது அந்த 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 அதுக்குள்ள போகும்போதே அந்த கவனித்தலில் பற்றாக்குறை. அதாவது கவனிக்கவே மாட்டேன் நான். அப்ப அந்த விழிப்பு நிலைக்குள்ளயே இல்ல. அப்ப எனக்கு புதுசா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு நபர் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையில மட்டும் தான் இருப்பாங்க. இது ஏற்கனவே தெரிந்த கதையா இருந்தாலும், அத அந்த தாட்ட ரிலீஸ் பண்ணாம, அந்த விழிப்பு நிலையோட நம்ம கேட்கும்போது ஒரு புதிய பரிமாணமே, ஒரு புதிய புதிதல் அந்த விஸ்டம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப அந்த விழிப்பு நிலை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த விழிப்பு நிலையோட நம்ம ஒரு ஒரு விஷயத்தை அணுகும்போது, அந்த தாட்ட ரிலீஸ் பண்ணாம மனமற்று நம்ம கேட்கும்போது, அதாவது அந்த மனமற்று அப்டின்னா என்ன? அந்த மனசுல வந்து சிந்தனைகள் எழும்பாம அமைதியாக விழிப்போட அந்த விஷயத்தை நான் உற்று நோக்கும்போது, எனக்கு புதிய புரிதல்கள், புதிய மலர்ச்சி ஏற்படுது. புதுசா நான் ஒண்ணு கத்துக்கிறேன். அதுதான் சொல்லுவாங்க. நீங்க எம்ப்டி கிளாஸா இருங்க. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னு ஒரு அசம்ப்ஷனோட நான் அத போய் கேட்டேன்னா, எனக்கு கவனிக்க முடியாது. அது தெரியாது. செக்கு மாடு மாரி அதே இதுல தான் நான் இருப்பேன். அப்போ வாழ்க்கை வந்து புதுசு புதுசான ஒரு பதில்களை நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான். அப்போ நான் வந்து எம்ப்டி கிளாஸ் மாரி தங்கு தடை இல்லாம எந்த சிந்தனையும் நான் ரிலீஸ் பண்ணாம, அத அப்படியே நான் கவனிக்கிறது தான். நான் பழைய கடந்த கால அனுபவங்கள் இதுல நான் இப்ப என்ன பார்க்குறேன்னா, எனக்கு இது ஏற்கனவே தெரியும். இது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு அசம்ப்ஷனா நம்ம பண்ணும்போது, அதுல ஒண்ணுமே இருக்காது. அது அது வந்து உண்மையே கிடையாது. இதுல பாக்யராஜ் ஒரு படத்துல அழகா வந்து அத சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பத் உங்களுக்கு தெரிஞ்ச பத்தினிகள் பெயரெல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு. இது உங்களுக்கு இலகுவா புரியும் அப்படிங்கிறதுனால சொல்றேன். பத்தினிகள் பெயரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பத்தினிகள் பெயரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்கவங்க சொல்லுவாங்க. கண்ணகி, நலாயினி, சாவித்ரி, சீதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம அந்த படைப்போட ஒன்றி இருக்கும்போது, டக்குனு நமக்கு என்னன்னா, இந்த இந்த பதில்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த மாரி நெனச்சோம். பட் அடுத்த செகண்ட் அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, அப்போ உங்க வீட்ல யாருமே உங்க ஒய்ஃப் பேர சொல்லலையா? அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அடுத்த செகண்ட் ஒரு பதில் நமக்கு வருது பாருங்க. ஒரு புரிதல். அப்போ இததான் அவர் சொல்றாரு. நீங்க ஏற்கனவே ஒண்ணு அசம்ப்ஷன் பண்ணி, இதுக்கு இதுதான் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்திலேயே ஒண்ணு அணுகும்போது, அங்க கவனச்சிதறல், அந்த விழிப்பு இல்லாக இருக்கும்போது, அந்த செக்குமாடு தன்மை தான் உங்களுக்குள்ள இருக்கும். இயந்திரத்தன்மை தான் இருக்கும். எப்பயுமே நான் இப்ப இந்த கிளாஸ்க்கு வர்றேன். இப்ப ஏற்கனவே அந்த ஒரு கதை எனக்கு தெரியும். இந்த கதைக்குள்ள நான் திருப்பி இந்த கதையவே அந்த பெண்மணி சொல்றாரு அப்டின்னா கூட, அத புதுசா எந்த சிந்தனையுமே நான் ரிலீஸ் பண்ணாம, இவங்க சொல்றாங்க நான் கேட்கிறேன். அந்த விழிப்போட கேட்கிறேன் அப்டின்னா, இன்னும் ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கும். இப்ப இந்த புத்தகத்தையே நான் திருப்பி 10 தடவ வாசிக்கும்போது, எனக்குள்ள அந்த சலிப்புத்தன்மையும் எதுவுமே அந்த தாட்ட ரிலீஸ் பண்ணி, அது மாரி பார்க்கும்போது, அந்த புத்தகத்த புதுசா நான் வாசிக்கிறேன் அப்படின்னு நான் நெனச்சு வாசிக்கும்போது, எனக்கு இன்னும் பல விதமான பரிமாணமும், பலவிதமான மலர்ச்சியும், புரிதலும் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். அததான் அவர் சொன்னாரு. "தங்கு தடையில்லாமல் நீ செயலாற்று" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விழிப்புணர்வு எனக்கு எத குடுக்குது அப்படின்னு சொன்னா, விழிப்புணர்வு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இப்ப நீங்க என்னைய அதாவது நான் கோபமா இருந்தா அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிருவேன். அப்போ நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம நான் ரெஸ்பான்ஸ் என்னுடைய விழிப்பானது நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான். அந்த மனதால மனதால நான் இருக்கும்போது, அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு, அந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் செய்யக்கூடிய செயல்கள் எனக்கு மேலும் பல சிக்கல்கள தான் உருவாக்குமே ஒழிய, ஒரு நல்ல தன்மையை உருவாக்காது. அந்த செயல்கள் முழுமை பெறாது. அப்போ அந்த மையத்திலிருந்து துவங்குனா, உங்களுடைய மனம் வந்து சிந்தனையற்று, செயலற்று அந்த ஒடுக்கத்தன்மையோடு இருக்கணும். அப்ப அந்த ஒடுக்கத்தன்மை எதை நமக்கு எப்படி நமக்கு வரும் அப்டின்னா, அந்த பயிற்சியின் மூலமாகத்தான் வரும். இந்த பயிற்சி என்ன செய்யணும்னா, மெடிடேஷன் செய்யணும். மெடிடேஷன் செய்ய செய்ய நம்மளுடைய கவனம், அந்த ஒரு குவிப்பு கவனம் நமக்கு விழிப்பை ஏற்படுத்தி தருது. அந்த விழிப்பை ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம விழிப்போட இருந்தா, நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் கொண்டாட்டமாகவும், அற்புதமானதாகவும் அமையும் அப்படிங்கிறதுனால தான். இந்த விழிப்புணர்வு நிலையை நீங்க அதிகப்படுத்த அந்த சுத்த சைதன்ய இருப்பு நிலைக்குள்ளேயே உங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஓஷோ அவர்கள் அழகாக இதுல சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு செயல்லயும் நீங்க பரிபூரணமாக நீங்க செயல்படணும். பரிபூரணமாக இருக்கும்போது, அந்த அந்த விழிப்போட ஒரு செயலை செய்யும்போது, அது நிறைவாக அமையும். நான் ஒண்ணு சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, அந்த செயல வந்து உன்னிப்பா பார்த்து விழிப்போட இருங்க. அந்த முழுமையாக இருக்கும்போது, உடல், மனம், ஆன்மா எல்லாமே கரெக்ட்டா அப்படியே ஒத்திசைவோட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ மனதிலிருந்து செயல்படாமல் நம்ம மனமற்ற நிலையில், அதாவது சிந்தனைய ரிலீஸ் பண்ணாம அமைதியாக ஒரு செயலை கவனமாக இருக்கும்போது, அது விழிப்பு நிலை ஏற்பட்டு, நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கைகளுடைய பிரச்சனைகளுக்கு நாம அழகா சொல்யூஷன நமக்கே தெரியும். ஏன்னா, ரியாக்ட் பண்ண மாட்டோம். இனிமேலு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ, உங்களுடைய செயல்கள் விழிப்புணர்வோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.